சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. செந்தில் பாலாஜி கைது, பரபரப்பு, விஜய் அறிவிப்பு. நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் விஜய் 108 தொகுதிகளில் வெற்றி பெற்று கூட்டணி கட்சிகளோட பெரும்பான்மையோட தற்போது ஆட்சி அமைச்சிருக்காரு. தொடர்ந்து என்னுடைய ஆட்சியில் ஒரு ரூபா கூட மக்கள் பணத்தில் எடுக்க மாட்டேன், ஊழல் லஞ்சம் என்பது என்னோட ஆட்சியில் இருக்காது, என்னோட ஆட்சியில் வெற்றி பெற்ற எம்எல்ஏக்கள் அனைவரும் ஊழல் செய்தால் கண்டிப்பாக நான் தண்டிப்பேன், அனைத்து பொறுப்புகளும் என்னோட வசம்தான் இருக்கும் என விஜய் கூறியிருந்தார். அதைத் தொடர்ந்து நேற்று சட்டசபையில் விஜய் முன்னிலையில் அனைத்து எம்எல்ஏக்களும் பதவி ஏற்றுக்கொண்டனர். விஜய் காவல், உள்துறை போன்ற பதவிகளை ஏற்றுக்கொண்டார். அதைத் தொடர்ந்து அனைத்து எம்எல்ஏக்களும் பதவி ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் உதயநிதி ஸ்டாலினோ விஜய் பதவியேற்கும் போது அவரை அவமதிக்குமாக செயல்களை செய்தார் என சொல்லப்படுகிறது. அதைத் தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமியை விஜய் கண்டுகொள்ளவே இல்லை, அவரை பதவியேற்கும் போது வணக்கம் கூறவில்லை என தற்போது அதிமுகவில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. அதைத் தொடர்ந்து விஜய் ஸ்டாலின் அவர்கள் வீட்டிற்கு சென்றார். உதயநிதி ஸ்டாலின் விஜயை வரவேற்று மிகுந்த உபசரிப்புடன் அவரை நன்கு மரியாதை நிமித்தமாக சந்திப்பு நிகழ்ந்தது. அதைத் தொடர்ந்து துரை வைகோ, சீமான் போன்றவர்களை விஜய் சந்தித்திருந்தார். இது அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதற்கு முன்னால் எந்த முதலமைச்சரும் தொடர்ந்து முன்பு இருந்த முதலமைச்சரை சந்தித்ததில்லை. விஜய் செய்யும் செயல் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஆனால் செந்தில் பாலாஜிக்கு தற்போது ஆப்புதான் என சொல்லப்படுகிறது. ஏனென்றால் நேற்று மீண்டும் ஒரு கையெழுத்தை விஜய் போட்டிருந்தார். அது வேறு ஒன்றும் கிடையாது, டாஸ்மார்க்குகளில் 10 ரூபாய் லஞ்சம் எக்ஸ்ட்ரா வாங்கப்படுகிறது. அதை பேசியதால் தான் கரூரில் 41 பேர் உயிரிழந்த சம்பவம் ஏற்பட்டது. விஜய் பாட்டிலுக்கு 10 ரூபாய் பாலாஜி என விமர்சித்திருந்தார், பாடலும் பாடியிருந்தார். அதை மறைப்பதற்காகவே செந்தில் பாலாஜி கரூரில் அவ்வளவு பெரிய அசம்பாவிதத்தை நடத்தினார். கடைசியில் அதை விஜய் மீது பழியை போட்டார். ஆனால் சிபிஐ வசம் மாட்டியது என்னவோ செந்தில் பாலாஜி தான். விஜய் அதிலிருந்து வெளியே வந்துவிட்டார். தொடர்ந்து தற்போது டாஸ்மாக் கடைகள், பள்ளிக்கூடம், மருந்தகங்கள், பொது இடங்கள், பஸ் ஸ்டாப்பிக் போன்ற இடத்தில் இருந்தால் அதை அகற்றி வேறு ஒரு இடத்திற்கு டிரான்ஸ்ஃபர் செய்ய வேண்டும். அது மட்டும் இல்லாமல் மக்களுக்கு இடையூறாக உள்ள மிக முக்கியமான டாஸ்மாக் கடைகளை மூட வேண்டும் என தற்போது உத்தரவிட்டிருக்கிறாராம் விஜய். இது செந்தில் பாலாஜிக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அது மட்டும் இல்லாமல் டாஸ்மார்க்குகளில் எக்ஸ்ட்ரா 10 ரூபா 50 ரூபா வாங்குவது தற்போது தடுக்கப்பட்டுள்ளது. இதுவும் செந்தில் பாலாஜிக்கு தற்போது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. காரணம், பாட்டிலுக்கு 10 ரூபாய் என வைத்து மாதம் மட்டும் 4000 கோடியை சுருட்டியிருந்தார் செந்தில் பாலாஜி. ஆனால் தற்போது முதலில் போட்ட கையெழுத்திலேயே செந்தில் பாலாஜியின் கதையை அதிரடியாக விஜய் முடித்துவிட்டார் என சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் சிபிஐ தற்போது என்ன உத்தரவிட்டிருக்காங்கன்னா, தொடர்ந்து டிரான்ஸ்ஃபார்மர் மின் மாற்றி ஊழல் செய்தது செந்தில் பாலாஜி தான் எனவும் அதை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என தற்போது தமிழக அரசுக்கும் லஞ்ச ஒழிப்புத்துறைக்கும் உத்தரவிடப்பட்டிருக்கிறது. செந்தில் பாலாஜி மின்சாரத்துறையில் இருக்கும்போது தொடர்ந்து மின் மாற்றிகளை மாற்றியதாக கிட்டத்தட்ட 358 கோடி அளவுக்கு ஊழல் செய்துள்ளார் என புகார் இருந்தது. தற்போது விஜய் அவர்களோ 200 யூனிட் மின்சாரம் இலவசம் என அறிவித்து விட்டார். 500 யூனிட் 2 மாதங்களுக்குள் யார் பயன்படுத்துகிறார்களோ அவர்களுக்கு 200 யூனிட் மின்சாரம் இலவசம் என கூறப்படுகிறது. மீதி இருப்பவர்களுக்கு 100 யூனிட் மின்சாரம் இலவசமாக வழங்கப்படுவது தொடரும். மேலும் மின் மாற்றிகளில் இவ்வாறு செய்தது யார்? மின்சாரத்துறையில் இவ்வளவு ஊழல்கள் நடந்தது எதனால் என விஜய் கேள்வி எழுப்பியுள்ளாராம். அதற்கு தனி பிரிவு போலீசாரும் நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. தொடர்ந்து போலீசார் அனைவரும் ரவுடிகளை ஒன்று சேர்த்து, இனி நீங்கள் உங்களோட குடும்பத்தை பார்த்துட்டு ஓரமாக இருந்துடுங்க, வந்திருக்கும் முதலமைச்சர் விஜய் அவர் எப்படிப்பட்டவர் என்று எங்களுக்கே தெரியாது, கண்டிப்பாக இனி உங்களால் எந்த அசம்பாவிதமும் செய்ய முடியாது என எச்சரிக்கை விடுத்து அமைச்சிருக்காங்களாம்.
இதற்கு காரணம் திமுகவில் ரவுடிசமும் லஞ்சமும் தான் அதிகமாக இருந்தது. அதற்கு செந்தில் பாலாஜியும் ஒரு உடந்தை தான். செந்தில் பாலாஜி ரவுடிகளை ஒன்று சேர்த்து கொண்டுதான் அனைத்து அசம்பாவிதிகளையும் செய்தார். கரூர் சம்பவத்திலே நம்மால் பார்க்க முடிந்தது. இதனால் ரவுடிகள் தற்போது ஓடி ஒளிந்து கொள்வார்கள், போலீஸும் தற்போது நியாயப்படி வேலை செய்வார்கள் என தெரிய வந்திருக்கு. மேலும் டாஸ்மார்க் கிட்டத்தட்ட 40,000 கோடி ஊழல். இந்த ஊழலில் சம்பந்தப்பட்டவங்க யார் என கண்டுபிடிக்குமாறு சிறப்புத்துறை டிஜிபிக்கு விஜய் உத்தரவிடப்பட்டிருக்கிறதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கு. மேலும் இன்று பெரும்பான்மையை விஜய் நிரூபித்தாக வேண்டும். ஆனால் செந்தில் பாலாஜி ஸ்டாலினிடம் போய் கூறியதாகவும், தன்னால் இனி ஆட்சி நடத்த முடியாது, என்னால் இனி எப்படி தப்பிப்பது, அதனால் கூட்டணி கட்சிகளை ஏவிவிட்டு தொடர்ந்து விஜய்க்கு தொல்லை கொடுக்க வேண்டும், கூட்டணி கட்சிகள் விஜயை விட்டு வெளியேற வேண்டும், சட்டசபையில் பெரும்பான்மையை நிரூபிக்க முடியாமல் விஜயின் ஆட்சியை கவிழ்க்க வேண்டும் என செந்தில் பாலாஜி கூறியதாகவும், ஆனால் அதிமுகவில் ஏற்பட்ட பிளவு, சி.வி. சண்முகத்திடம் 36 எம்எல்ஏக்கள், எடப்பாடி பழனிசாமியிடம் 17 எம்எல்ஏக்கள். சி.வி. சண்முகம் தற்போது விஜயின் கூட்டணியில், அதாவது சட்டசபையில் விஜய்க்கு ஆதரவாக வாக்களிப்பார், 36 எம்எல்ஏக்களும் வாக்களித்தால் திமுகவில் இருக்கும் கூட்டணி கட்சிகள் தேவையே இல்லை, விஜய் இனி யார் தயவிலும் ஆட்சியை நடத்த வேண்டிய அவசியமே இல்லை. தொடர்ந்து செந்தில் பாலாஜி போடும் கணக்கும் இனி வேலைக்கு ஆகாது. செந்தில் பாலாஜி மீண்டும் சிறைக்கு தான் செல்ல வேண்டும் என்கின்ற விஷயமும் தற்போது பரபரப்பாக பேசப்படுகிறது. செந்தில் பாலாஜி மீது டாஸ்மார்க் ஊழல் வழக்கு, கனிமவள கொள்ளை வழக்கு, மேலும் மின் மாற்றிகளில் ஏமாற்றி 358 கோடி சம்பாதித்த வழக்கு, கரூரில் ஆம்புலன்ஸ் அனுப்பி மக்களை கொன்ற வழக்கு போன்ற பல வழக்குகள் இருப்பதால் செந்தில் பாலாஜி கதை இனி முடிந்தது என சொல்லப்படுகிறது. விஜயின் நல்லாட்சி தமிழகத்தில் தொடரும் என மக்கள் தற்போது கரகோஷங்களை எழுப்ப ஆரம்பித்து விட்டாங்க. மரியாதை நிமித்தமாக ஸ்டாலின், வைகோ, சீமான் போன்றவர்களை சந்தித்திருப்பது அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அது மட்டுமில்லாமல் அடுத்ததாக சிறப்பு கையெழுத்து ஒன்றையும் போடப்போகிறார். அதாவது போதைப் பொருளை தடுப்பது. செந்தில் பாலாஜி, KN நேரு போன்ற முக்கிய தலைகள் இதில் சிக்கலாம். போதைப் பொருளை தமிழ்நாட்டில் தடுப்பதற்கு சிறப்பு டிஜிபி நியமிக்கப்படுவார். அந்த திட்டம் மட்டும் நிறைவேறினால் தமிழகத்தில் இனி ஊழல் செய்ய ஆளே கிடையாது. மேலும் KN நேரு அடுத்ததாக நகராட்சி நிர்வாகத்துறையில் கிட்டத்தட்ட 1080 கோடி ஊழல் செய்ததும் தோண்டி எடுக்கப்படும் என தகவல்கள் வெளியாகியிருக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்டின் வாயிலாக தெரிவிங்க.